சந்தியா சானி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சந்தியா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து குழந்தைக்கு அவங்க தாங்க என் பேர் வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு கிஷோர் கிட்ட வந்து நம்ம சந்தியா வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த குழந்தைய நீ கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. அந்த குழந்தை ரொம்ப ராசி வாய்ந்த குழந்தையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிஷோர் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம், என்னால் தான் உதவிக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் எங்கெங்கே போனீங்க? ஜென்ரேட்டருக்கு தானே போனீங்க. அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் வந்து எங்கேருந்து தெரியுமா வந்துச்சு? ரகுராம் வீட்டிலேருந்து தான் வந்துச்சு. அவங்க தான் வந்தாங்க. இது மாதிரி ஜீனி தோட்டம்லாம் வந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க முதல்ல அவங்க தான் கையில் வாங்கினாங்கன்னு கிஷோர்கிட்ட அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. நம்மளை அவங்க மன்னிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க முன்னாடி வந்து போயிட்டு குழந்தைக்கு வந்து பேர் சொல்லுவோமா வைக்க சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர், அதெல்லாம் சரி வராது. அக்கா நம்மளை மன்னிப்பாளா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை மன்னிக்கலான்னா நிச்சயம் அவன் நம்மளை ஏற்றுக்கூட மாட்டா. குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால கண்டிப்பாக நம்ம திட்டப்படியே போயிடலான்னு சொல்லி கிஷோர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து நம்ம கிஷோரும் சந்தியாவும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்து கோயிலில் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து வராங்க. என்ன வேணும்? திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க. எனக்கு எப்பேற்பட்ட விஷயம்லாம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு அவங்க எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் அக்கா தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி அன்பா பாசமாக நான் யோசிச்சு வச்சு சத்தியம்லாம் பண்ணியிருந்தேன். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது. அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இது உங்கள் குழந்தைன்னு சொல்லி நீங்கள் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி நேற்று நைட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜென்ரேட்டர் நீங்கள் தான் எனக்காக கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பேசிடுங்க. உங்கள் குழந்தைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து வாங்குறாங்க. ஏன்னா ரகுராமும் ஜானகியமாக வந்துடுறாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யார் என்னன்னே தெரியலையே. நான் இல்லாதப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் தானே ஏன் வந்து உதவி செய்யறதுக்காக வந்து வந்திருந்தீங்க. ஓ அது நீங்கள் தானா? சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து வாங்குறாங்க. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஐயா, நீங்கள் தான் எங்கள் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு. நாங்களா? நாங்கள் எப்படி வைக்க முடியும்? என் பொண்டாட்டி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டா இவங்க தான் பேர் வைக்கணும்னு. ஆமாய்யா, நீங்கள் தானேயா வந்து ஆபத்தில் வந்து இருக்கிறப்ப உதவி பண்ணீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் தான்யா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி குழந்தைக்கு வந்து 4-5 பேர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்களால வந்து சரியாக வந்து பேர் வைக்க முடியல. சிட்டி பேர் வைப்பாங்களா இல்லை கிராமத்து பேர் வைப்பாங்களான்னு கிஷோர் ஒரு பக்கம் ஆர்வமாக இருக்காங்க. ரகுராம் வந்து ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க. இருப்பின் இந்த பேர் சரியில்லை சரியில்லைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியம்மா அப்போன்னு பார்த்து இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மாயாஜாலமான விஷயம், ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு. நம்ம மனசையே கட்டி போட்டவ என்ன பேர் வைக்கலாம்? மாயாஜாலம்னு சொன்னப்போ தான் தெரியுது. மாயான்னு பேர் வை. ஆமாங்க, இவ தந்திரகாதியான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த குழந்தைய வந்து தூக்குனதுக்கப்புறம் தானே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆப்போசிட்டில் இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து கேட்குற கிஷோரும் சந்தியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து மாயா மாயான்னு 3 வாட்டி வந்து பேர் வந்து வைக்கிறாங்க. பரவாயில்ல சந்தியா, நல்ல மாடர்ன் பேர் தான் வைக்கிறாங்க. இது பக்கா கிராமத்து பேர் தான் மாயாங்கிறது தெரியுமா? இல்லை இல்லை, அங்கேயும் இந்த பேர்லாம் வந்து ஃபேமஸ் தான். அப்படி இருக்கும்போது உள்ளூர்லேயும் வந்து ஃபேமஸாக இருக்குது, வெளிநாட்டிலையும் ஃபேமஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேருங்கிற மாதிரி கிஷோர் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல குழந்தைய வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் குழந்தைய வந்து கிஷோர்கிட்டையும் நம்ம சந்தியாகிட்டையும் கொடுத்துட்றாங்க. அடுத்து ஏதாவது உதவினா கூப்பிடுங்க, எங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்கள் சொன்னனால மட்டும்தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி அதடியாக வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க. சந்தியா, குழந்தைக்கு பேர்லேருந்து எல்லாம் வச்சாச்சு. இனிமேட்டு கவலை இல்லை. இது நம்ம குழந்தை தான் சொல்லி அவங்க முன்னாடி வந்து நிற்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப ராசி வாய்ந்த குழந்தைன்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. ஆமாம், இருப்பினும் அது நம்மளோடதுன்னு தெரிஞ்சா நிச்சயம் வந்து வேதனை தான் படுவாங்க. நம்ம தான் பேர் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா அப்புறம் நானும் எங்கள் அக்காவும் என்றைக்காக இருந்தாலும் சந்திக்க முடியாமல் ஒரு முடிவு வந்துடும். அது வேணாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேருவோம் தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. திருப்பி பிரிஞ்ச குடும்பம் பழையபடி நான் எங்கள் அக்கா ஃபேமிலியோட மெர்ஜ் ஆகணும். சரிம்மா வா போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, என்னது அந்த குழந்தை தான் நீயா?
நான் தான் உன்னை முதல்ல தூக்குனேனா? அது மட்டும் இல்லாம நான் தான் வந்து பேர் வச்சேனா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. ஆமாம் பெரியம்மா. நீங்க தான் எல்லாமே வந்து செஞ்சீங்க. நீங்க தான் எனக்கு பேர் வச்சீங்க. எங்க அம்மா எப்போதும் உங்களுக்கான சத்தியத்த வந்து மீறினதே இல்ல. அந்த சத்தியத்த என்னைக்கா இருந்தாலும் கடைப்பிடிப்பாங்க. அது எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும். இப்ப சொல்லுங்க, எங்க அம்மா சத்தியத்த வந்து மீறினாங்களா? இல்ல, இல்ல. உங்க அம்மா சத்தியத்த வந்து மீறவே இல்ல. இத்தன நாளா வந்து இது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க அம்மா எனக்காக வெளிநாட்டிலேருந்து இங்க வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்ல. ஆனா அவ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காளா? இதெல்லாம் எனக்கு தெரியாமயே போச்சே! அப்பயே உங்க அம்மா மட்டும் பயப்படாம எங்க முன்னாடி வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லியிருந்தாலே, இங்க எல்லாமே வந்து சுமூகமா முடிஞ்சிருக்கும் அப்பயே. உங்க அம்மா எதுவும் சொல்லாம விட்டுட்டா. மாமா மேலயும், உங்க மேலயும் ரொம்பவே பக்தியோட பாசம் அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த பாசம் கிடைக்காமயே போயிடுச்சுன்னா, நீங்க திட்டிட்டீங்கன்னா, இருக்கிற கவலையினால தான். அப்படியே வந்து எங்க அம்மா எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. கடைசியில எங்க அம்மாவோட நம்பிக்கை, நான் எப்படி இருந்தாலும் இங்க தான் இருப்பேன்னு. அதே மாரி தான் நானும் உங்க கூடயே வந்து வர மாரி சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது எல்லாம் எங்க அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. இந்த விஷயத்த கேட்டோன்னு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜானகியம்மா. எங்க அம்மா எப்படி சத்தியம் உங்களுக்கு பண்ணி குடுத்தத மீறலையோ, அதே மாரி நானும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரப்போறேன். அதுவும் மீற மாட்டேன். எப்படிம்மா நாங்க சத்தியம் பண்ணி குடுத்தா மீற முடியும்? நீங்க என்ன வேணா நெனச்சுக்கங்க. நான் காரணத்த கூட கேட்கல. உங்களுக்காக நான் வந்து சத்தியம் செய்ய போறேன். கைய நீட்டுங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னோனே, இவ அன்பா பாசமா தான் கேட்கிறா. நம்ம சத்தியத்த வந்து வாங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு, அந்த விஷயத்த சொன்னா இவ மனசு வந்து துடிச்சு போயிடும். அதனால முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். சத்தியம் பண்றதும், பண்ணாம இருக்கிறதும் அவளோட கையில இருக்கிற முடிவா இருக்க போகுது. அப்படின்னு சொல்லி மாசா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.